Student, you need to complex number x is 2.8 la 9 sum if z equal to 2 minus 2y, find the rotation of the z by theta radian in the counter clockwise direction about the origin when first question is theta equal to pi by 3, second question is theta equal to pi by 3, next third one is theta equal to 3 pi by 2. ஓகேங்களா? இப்போ given the question என்ன கொடுத்துருக்காங்க, z ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 minus 2y இன்ட்டு இதில் என்னென்னா ரொட்டேஷன் ஆஃப் த z வந்து ரொட்டேஷன் ஆகும்போது அந்த theta வந்து ரேடியன் வந்து மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா? அது எப்படி இருக்கும்னா clockwise directionல போயிட்டு இருக்கும். அப்போ அந்த ஆர்ஜின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? given the question is z equal to 2 minus 2y ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ப்ரூஃப் பண்ணால் theta equal to எனக்கு pi by 3 ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ let z equal to என்ன கொடுத்துருக்காங்க 2 minus 2y. இதனோட போலார் ஃபார்ம் எப்படி எழுதலாம்? r into cos theta plus i sin theta ன்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ r ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணா வரும், x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ x ஸ்கொயர் plus minus 2 ஸ்கொயர், அப்போ வேல்யூ 2 ஸ்கொயர் இஸ் 4, இங்கே 4 ஆகிடும். ஸோ ஆன்சர் இட் 8, ரூட் எடுத்து வந்து 2 root 2. நெக்ஸ்ட் வந்து டீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டீட்டாவோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y by x. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் y ஓட வேல்யூ -2/2. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 ஆகிடும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 வரும். tan இன்வர்ஸ் ஆஃப் y ஓட வேல்யூ இஸ் 5/4. ஓகேங்களா? ஸோ therefore the complex number என்ன கண்டுபிடிக்கிறது நம்ம எழுதணும். the complex number என்ன கொடுத்துருக்காங்க 2 minus 2i. ஓகேங்களா? இந்த எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னா 4th குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? 4th குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போ டீட்டாவோட வேல்யூ எப்படி எழுதலாம்? டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு -pi/4ன்னு எழுதலாம். ஏன்னா வந்து எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது, ஒயோட வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? எழுதலாம்னா therefore 2 minus 2i equal to 2 root 2 cos minus pi/4 plus i sin minus pi/4 அப்படின்னு எழுதலாம். இப்போ z ஓட வேல்யூ என்ன வரும்? 2 root 2 இது எப்படி எழுதலாம்? e power minus i into pi/4 எழுதலாம். இதுதான் ஆயிலர் ஃபார்முலா பை யூசிங் ஆயிலர் ஃபார்முலா. ஓகேங்களா? ஆயிலர்ஸ் ஃபார்முலாவில் இது மாதிரி எழுதலாம். ஓகேங்க. therefore the rotation என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க அது எழுதலாம். therefore the rotation of z by theta வந்து radians in the counter. ஓகேங்களா? radius in the counter clockwise. radius in the counter clockwise direction is direction about of the origin. ஓகேங்களா? about the origin. about the origin is z into e power I theta. ஓகேங்களா? using 1 யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? using 1 என்ன ஈக்குவேஷன் நம்மளுக்கு z equal to ஓகேங்களா that is a 1. ஓகேங்களா? அப்போ இது என்ன ஃபார்முலானா 2 into root 2 இது எப்படி எழுதலாம்னா e power i into pi/3 minus pi/4 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஆன்சர் இஸ் எப்படி வரும்? 2 root 2. ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணால் காமனாக வந்து என்னது எல்சிஎம் வந்து 12 எடுத்தோம். அப்போ e power 12 i into 4πலேருந்து 3π மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? 4π 3π மைனஸ் பண்ணால் பை மட்டும் வரும். ஸோ e power i pi/12. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர், அதாவது 9th ஃபர்ஸ்ட் கொஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன்று வென் என்ன கண்டுபிடிக்கணும்? டீட்டா ஈக்குவல் டு 2π/3 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? ரொட்டேஷன் ஆஃப் z is z power z into e power I thetaன்னு எழுதலாமா? அப்போ இது எப்படி எழுதலாம்? z into e power 12π/3ன்னு எழுதலாம். எழுதலாம் அப்படின்னா ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 root 2 e power minus I pi/4 into e power I into 2π/3ன்னு எழுதலாம். யூஸிங் ஒன் வந்து ஈக்குவேஷன் இருக்குல்ல அதில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி எழுதலாம்? இது எப்படி எழுதலாம்னா 2 root 2 e power I அதுமாதிரி காமனாக வந்து பார்த்தீங்கன்னா e power I எடுத்துகிறேன். e power I எடுத்து 2π/3 minus pi/4 ஆகிடும். ஸோ இது எப்படி எழுதலாம்? 2 root 2 e power I into 2π/3 minus pi/4ன்னு எழுதலாமா? ஸோ எல்சிஎம் எடுக்கிறோம். 2 root 2 e power I into அது மாதிரி எல்சிஎம் எடுத்து காமனாக 12 2 4s are 8 8π minus 3π ஆகிடும். ஸோ இது எப்படி எழுதலாம்? 2 root 2 e power I into 8π 3π மைனஸ் பண்ணால் 5π/12 ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 9th ஒன்ல தேர்ட் கொஷின் வென் theta equal to 3π/2 இப்படி கொடுத்துருக்காங்க. given the question is என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3π/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ரொட்டேஷன் எப்படி எழுதலாம்? ரொட்டேஷன் ஆஃப் z is z into e power I theta. ஸோ z into e power இது எப்படி எழுதலாம்? I into 3π/2ன்னு எழுதலாம். ஸோ இது எப்படி எழுதலாம்? 2 into root 2 e power minus I into pi/4 into e power I into 3π/4 அப்படின்னு 2 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ காமனாக இருக்குது 2 root 2 e power I காமனாக இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்? 3π/2 minus pi/4 அப்படின்னு எழுதலாம். இப்போ 2 root 2 e power I அதே மாதிரி எல்சிஎம் எடுத்தால் வரும் 3π/2 minus pi/4 ஆகிடுமா? ஸோ 2 root 2 e power ஓகேங்களா 2 root 2 e power I into 4 3s are 12π minus 2π/2 4s are 8 ஆகிடும். 2 4s are 8 ஆகிடும். ஸோ இது எப்படி வரும்? 10π/8 ஆகிடுமா? 10π/8 ஓகேங்களா? 10π/8 ஆகிடும். சிம்பிளிஃபை பண்ணால் 5 வந்துடும். மேலே வந்து 5 2s are 10 4 2s are 8. ஸோ 2 root 2 e power I into 5π/4 வந்துடும். ஓகேங்களா? தட் இஸ் த ஆன்சர் ஆஃப் த 9th கொஷனில் தேர்ட் சம்க்கான ஆன்சர். ஓகேங்களா? 9th கொஷனில் தேர்ட் சம்க்கான ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.